Hey guys, கண்டிப்பா யாராவது வந்துட்டு நான் வீடியோ போடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச். சிஎஸ்கே எங்க தோத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் பஞ்சாப் வந்துட்டு bowlingல தோத்தோம் தான் சொன்னோம். ஸோ bowlingல தோத்தோம் அப்படின்னு சொல்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டனால தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஒரு க்ளூலெஸ்ஸா இருந்தார் தான் சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து சிஎஸ்கேக்கு வந்துட்டு 2 வருஷம் வந்துட்டு ஃபுல் டைம் கேப்டனா இருக்காரு. அது வந்துட்டு 1.5 வருஷம் தான் வந்துட்டு ஃபுல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு அவருக்கு 3வது வருஷம். பட் அவருடைய கேப்டன்சி அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளூயன்சியே இருந்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மகாராஷ்டிராக்கு வந்துட்டு ஒரு கேப்டனா இருந்தாலுமே, அங்க வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் bowlers மட்டும் தான் யூஸ் பண்ணாரு. 21 மேட்ச்ல வந்துட்டு 20 ஓவர்ல வந்துட்டு 16-17 ஓவர் வந்துட்டு ஃபாஸ்ட் பால் வச்சு ஓட்டிறாரு. சோ அதே ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நம்ம இங்க சிஎஸ்கேல யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. பட் சிஎஸ்கே வந்து நம்மளுடைய சேப்பாக்கு வந்துட்டு ட்ரெடிஷனலாவே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஸ்பின்னர்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவே வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் மறந்துட்டாரு. சோ இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே வந்துட்டு தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு காரணம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஸ்ட்ராட்டஜிக் கேப்டன் அப்படின்னு சொல்லுவேன். சோ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு லைட்டா பிளேயர்ஸ் வந்துட்டு அடி வாங்கலாம், அதாவது வந்துட்டு பவுலர்ஸ் அடி வாங்கலாம், கம்ப்ளீட்டா அவர் வந்துட்டு ஹோப் லூஸ் பண்றாரு. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது அப்கமிங் மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு சஞ்சு சாம்சனோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு யூஸ் பண்ணிங்கன்னா, சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பல வருஷமா கேப்டனா இருக்காரு, ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயர். ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு டோனி கிட்ட தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு போய் கேப்டன்சியை பத்தி வந்துட்டு எதுவுமே கேட்க முடியாது. பட் சஞ்சு சாம்சன் அவருடைய கோ பிளேயர் தான். ஸோ அவர்கிட்ட கண்டிப்பா வந்துட்டு அவரால் கேட்க முடியும். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் மஸ்ட் ஆஸ்க் சம் டிப்ஸ் ஃப்ரம் சஞ்சு சாம்சன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஃபீல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி கவர்ஸ், அப்புறம் வந்துட்டு மிட் ஆன் மிட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு லாங் ஆன் லாங் ஆஃப் தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் பொசிஷன்ல போய் நின்று நம்மளுடைய சஞ்சு சாம்சன் கூட பேசலாங்க. ஸோ இந்த பவுலருக்கு வந்துட்டு எந்த இடத்துல ஃபீல்ட் செட் வைக்கலாம், இவனை வந்துட்டு எங்க போட சொல்லலாம், ஸோ ஃபீல்டர்ஸ் எங்க மாத்துறது அப்படி இல்லைன்னா யாரை வந்துட்டு நெக்ஸ்ட் பவுலிங் சேஞ்ச் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்துட்டு சஞ்சு சாம்சன் டிஸ்கஸ் பண்ணாரா. அது வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு அவர் கேப்டன்சியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டரா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் போயிட்டு சஞ்சு சாம்சன் பேசின மாதிரி பார்க்கலாம். நீங்க யாராவது பாருங்க, மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல சந்திப்போம். பை கைஸ், பை.